புரிவா கலை மகளே வந்தனக்கு அருள் தருவா எம்மா வந்தரு கருள் புரிவா கலை மகளே மாதல்லோ நீ எனக்கு மகனல்லோ நான் உனக்கு மாதல்லோ நீ எனக்கு மகனை தான் நான் உனக்கு தாயல்லோ நீ எனக்கு தலைமக நான் உனக்கு தாயல்லோ நீ எனக்கு தலைமகன் நான் உனக்கு குருவல்லோ நீ எனக்கு குழந்தை தான் நான் உனக்கு குருவல்லோ நீ எனக்கு குழந்தை தான் நான் உனக்கு வந்தனக்கு அருள் புரிவா கலை மகளே வந்தனக்கு அருள் தருவா கலை மகளே வந்தனக்கு அருள் புரிவா எம்மா வந்தரு கருள் புரிவா கலை மகளே எங்க ஈஸ்வரியால் பார்வதியும் ஆண்டவனார் சொன்னபடி மணிவிளக்கு முன்னால மாயந்தங்க வருவாள கால ரெண்ட மண்டி போட்டு மடியேந்தி நிற்பாள சாமாதி சாமமாச்சி சத்திக்கு சதி சாம நேராச்சி சதி சாம கொடி போட்ட கொடியருக்கும் கொடிய சாம வேளையில அது மடி ஏந்தும் பார்வதியா மன்னன வருந்து வாழ தொடர் ஒளிவு பொரியதுதான் மூணு பொறியாக சத்தியினுட மடியிலதான் மூணு முத்தாக விழுந்திடுமா மூணு முத்தாக குட்டி பிடித்தாள குழந்தையா நினைத்தாள குழந்தை முகம் பார்த்திடணும் பிந்தி விரிப்பாளா பெரியாள் மடியாதில முண்டமாக உள்ளுதையா காலும் இல்ல கையும் இல்ல வாயும் இல்ல வயரும் இல்ல தொடர் ஒளிவு புள்ளதானே யாகப்பிடம் முண்டமாக இருக்குதையா முண்டமாக பகவான கூப்பிடுதா பரராமன் தங்கைய மண்ணு கிட்ட சொல்லுவாளா மண்ணு விரி மனவாளா நம்ம அதள வரம் கேட்டதற்கு மலமுண்டத்தை கொடுக்கலாமோ நம் பிள்ளையா கேட்டதற்கு பிணமுண்டத்தை கொடுக்கலாமோ வளர்ந்த வரம் கேட்டதற்கு குளவிக்கல்லா கொடுக்கலாமா நீர் தந்த பிள்ளைக்கு தான் அது மூக்கும் இல்ல முளையும் இல்ல வாயும் இல்ல வயரும் இல்ல காலும் இல்ல கையும் இல்ல அது என்னுடைய மடியிலதான் அது மதலையாக இல்லாம மதம் முண்டம் போல உருளுதையா முண்டமாக இருக்குதையா
மாட்டேன் யாந்தும் பிள்ளை வாங்க மாட்டேன் மண்ணு வேறி மனவாளா ஆபத்துக்கு உதவும் படி ஆளப்பிள்ளை எனக்கு வேணோ பார்வதியா சொன்ன போதே பகவானும் சொல்லுவாரா மதலையாக்கி தந்த மின்னா மாதாபால் குளிக்க மாட்டான் மையானும் போவானே மகன் மாண்ட பிணும் கலப்பானே ஓ எல போது எல எல ஆதிசக்தி பார்வதிய ஆளப்பிள்ளை தந்தேனானா அது ஆளப்பிள்ளை இருக்க மாட்டான் அது அமிர்தப்பால் குடிக்க மாட்டான் அழகும் பீணும் திம்பானம்ம அழகும் பீணும் திம்பான சபவாடையா இருப்பான பார்வதிய நீ பிள்ளையாக கேட்டையா பிள்ளையாக தந்த மின்னா அதனால ஒரு காலத்தில பெத்ததாய மதிக்க மாட்டான் பிணச்செடிய கலப்பான பிணச்செடிய கலப்பான மகனும் சவச்செடியும் கலப்பான சவச்செடியும் கலப்பான ஆப்படி சம்மதம்மா சுவாமி அவர் கேட்கும்போது சத்தியான பார்வதி இறைவா எனக்கு ஆகத்துக்கு உதவணும் அமையா தாய் தந்தைக்கு உதவணும் அழகான பிள்ளையாக அமைத்து தாங்கள் என்று எங்க சத்திய அவள் கேட்கும் போது இந்த முண்டத்தை உருப்பிடிக்கணுமானால் பகவானால் முடியாது என்று முண்டத்தை பிள்ளையாக்கணுமானால் அது பிரம்மலோகம் கொலுவிருக்கும் ஐந்து தல பிரமணத்தான் ஆண்டவளை பாரா மருமகினி பிரம்மதேவா கையிலக்கு வாங்களே கடவுள் பகவானும் கூப்பிடுதா மருமகனே மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை பலமுண்டமா பிறந்திருக்கு குடமொழிவில் பிறந்த பிள்ளை பிணமுண்டமாயிருக்கு இப்பேற்பட்ட முண்டத்தத்தா பிரம்மதேவன் கையா பிள்ளையாக உருப்பிடித்து அதை அழகோடு நீ கொடுக்க வேணும் பார்வதியால் சொன்ன போது மகன் பிரம்மன் பலமுண்டத்தை வாங்குவாரா வாங்கின முண்டத்தையும் பிள்ளையாக உருப்பிடித்து அழகத்தான் படைச்சிட்டா மின்னளவும் பின்னள முகத்தினுட திருவழகோ 16 அங்கலமோ
21 லட்சணம் அழகு உள்ள பிள்ளை போல பிரம்மனவன் படைத்தார பகவான் உயிர் கொடுக்க உயிர் கொடுத்த குழந்தை இந்த கோவா நல்ல கோவா என்று குழந்தை சத்தம் போட்டிடும் அம்மையான் பார்வதியோ குழந்தையோட குரலை கேட்டு பதறி நின்ன பார்வதியா அண்ணா மகனுடைய அழக கண்டு அண்ணா பபுசடைந்த பார்வதியோ அழக கண்டு பபுசடைந்த பார்வதியா அப்பம் பகவான் கிட்ட சொல்லுதாள மன்ன வேறே மனவாளா இந்த பிள்ளை எனக்கு போதும் எனக்கு வேற பிள்ளை எனக்கு வேண்டாம் அந்த பகவான் கிட்ட சொன்ன போது பகவானவர் வாக்களிக்க இவன பிள்ளை இன்னும் நினையாதம்மா இவன் பெரியவனா இருக்க போறான் இவன மகனாக நினையாதம்மா அம்மா மாயக்கார இவன் தானே மாயக்கார இவன் தானே அண்ணா நீங்க கொடுத்த பிள்ளைக்கு யாரு ராமன் கேட்கால அண்ணா பகவானும் பேர் கொடுக்க தொடர் ஒளிவில் பிறந்ததால இந்த சாமத்தில சுடலை என்று ஒரு பெயரும் பிறந்ததால ஐயாமணி விளக்கில் பிறந்ததால இந்த சாமத்தில மாயாண்டி ஒரு பெயரும் பிறந்ததால சாமி முண்டத்தோட பிறந்ததால சாமம் போல சக்கரவர்த்தி முண்ட சுவாமி பிறந்ததால முண்ட சுவாமி என்னை மாயாண்டி சுடலை என்று தலைமக முண்டன் என்று சுடலை என்று முண்டன் என்று முத்து போல 3 பேரு 3 பேரு அந்த மகனுக்கு தான் பேர் கொடுத்தா 3 பேரு பேர் கொடுத்தாய் பஞ்சாத்தியான் பார்வதியா மகன பேரு சொல்லி தூக்குவாளா சுடலை என்று மகனை என்று மாயாண்டி சுடலை என்று தலைமகனே முண்டன் என்று சுடலை என்று முண்டன் என்று அழகுடன பேர் கொடுத்தியா பேர்
கொடுத்த சுடலை மாயாண்டிய மாயாண்டிய என் சத்தியவ வாரி தூக்குவாளா மகனை தூக்குவாளா மகனை வலது கண்ணோ முத்தமிட்டா தூக்குவாளா கோடி எங்க மகனை தூக்குவாளா எம்பெருமான் தங்கையவா அடடே தங்கையவா அந்த வாரி லட்சம் முத்தமிட்டா தூக்குவாளா ஐயா சுடலை மாயாண்டி முண்ட சுவாமியே என் சத்தியானவள் வலது கரம் இடது கரத்தால் ஏந்தி மார்வோடு அணைப்பாளா அணைப்பாளா சத்தியான் ஈஸ்வரிக்கும் நரம்புவாடி பாலவதன் சுரந்திடுமா அந்த மகனுக்கு ஊட்டுவாளா பாலூட்டின் திருமகன அது தங்கத்தால் ஊஞ்சல் போட்டு மகனை சுடலைய போடுவாளா மகனை தாளாட்ட வேணும் என்று சத்திரம் தலமகன ஆதி கைலைக்குள்ள வாராட்டுதா என் மகனே மாயா பால்போல் நிலவடிக்க பரமஜீவன் பந்தடிக்க பரமஜீவன் அடிக்கும் முன்ன என் மகனே மாயாண்டி நீ பவந்தடிக்க வந்த கண்ணா நீ பவந்தடிக்க வந்தவண்ணா எம்மவன சுடல ஐயா ஈட்டி போல் நிலவடிக்க ஈஸ்வரனார் பந்தடிக்க ஈஸ்வர அடிக்கும் முன்ன என் மகனை மாயாண்டி மகனை எதிர்த்தடிக்க வந்த கண்ணா எதிர்த்தடிக்க வந்த கண்ணா என் மகனை மாயாண்டி ஐயம் பொய்கையடு வளர்ந்த திருமலையா நீ திருமல கந்தரோடி மகனை ஜாவிக்க பிறந்தவனோ போட் 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 அப்பா ஜாவிக்க பிறந்தவன் மகனே மாயா நீ கட்டிப்பு மாலையடா கனத்த சிவமால நீ செவ்வரளி மாலையடு மகனே மாயா சிவம் கொடுத்தா உன்னை சிவம் கொடுத்தார் பாக்கியம்மா திருப்பதியா மங்கிட்ட வாசலடா அழகு திருப்பதிக்கு வந்து பிறந்த எடு மலையில பசுமைய எம்மவே மாயா மகிடமணி ஓசையிட பொழுதிருக்க வாபதுவ மகன் பால் குடிக்க சாந்திரம் வாபஜுவ சங்கரம் பால் கறக்க சந்தி வருவாளோ தனிப்பால் காய்ச்சுவாளோ
சரஸ்வதி வருவாளோ வெங்கடாபுரம் குடலைக்குத்தான் மகனை தனிப்பால் ஊட்டுவாளோ தனிப்பால் ஊட்டுவாளோ என் மகனே மாயாண்டி எனக்கு காக்கா கருதற்க கட்டெரும்பு சூடடிக்க மாமன் போலி அழக்க என் மகன் தன் சுடலக்கித்தான் அடடே சுடல மத்தினமார் கோட்டை கட்ட கோட்டை கட்ட என் மகன் சுடலப்பா சுடலே அப்பா மாமன் அடித்தாரோ மல்லிகப்பூ செண்டால அம்மான் அடித்தாரோ அல்லியப்பூ செண்டால அடித்தார சொல்லியாளே இப்படி மகனான சுடலைய தங்க நல்ல ஊஞ்சலில தாலாட்டி வாராட்டி மகனை தூங்க வைத்தா தூங்க வைத்த சத்தியவா மன்னனும் மனைவியும் அடடே பள்ளியார தங்குவாரா தங்கியிருந்த நேரம் தானே நஞ்சு போட்டால் நஞ்சருக்கும் நடிச்சாமா குதையா செல்ல மகன் மாயாண்டி நாதாவால் குடியா அடிக்கடலி துடித்திடுவேன் அவர்தான் பால் குடியா அறவையறி துடிக்குதே ஐயோ தாய்ப்பால் குடியா மகனான சுடலைக்குத்தான் அடடே தன்வாயர் துடித்திடுமா தன்வாயர் ஆதிவராசத்தியே அம்மை பகவதியும் ஆமா கடவுளான சிவபெருமானும் பள்ளியறை அமர்ந்த நேரத்தில் ஐயா அமர்ந்தப்பால் இல்லாமல் அலைகுரல் சத்தம் போட்டது உக்கிரகண்டம் ஐயானம் வருகிறது உக்கிரகண்டம் ஐயானத்தில் மயான பேச்சு கொலுவிருக்கா ஐயா வந்தவ அது எங்கிருந்து வந்தாரா தன்னா 21 கூட்டரவுகளும் கொடிமரத்தில் ஆதி காலத்தில் எப்படி வந்தார் தெரியுமா? எப்படி என்ன சாமி நாட்டிலையும் நல்ல நாடு என்ன நாவலரும் புகழும் நம்ம வஉசி மாவட்டம் அது தூத்துக்குடி சில்லா அண்ணா சில்லாவை சேர்ந்தது நம்ம கயத்தாறு ஒன்றியந்தான். தென்னிந்தியா தேசம் அம்மையா வஉசி மாவட்டம் தூத்துக்குடி சில்லாவை சேர்ந்த அந்த கயத்தாறுமா நகரத்தில் அங்க ராஜாக்கள் கூட்டம் ராசாமார்கள் கூட்டம் ஆதிகாலம் மூதாக்கள் முன்னோர்கள் காலத்தில் ராஜாக்கமார்கள் ஆதிக்கம் செய்து வந்தார்கள். அதில் ஆதிக்கம் செய்த ராஜாக்கள் யார் யாரெல்லாம் தெரியுமா? யாரெல்லாம் என்ன அண்ணா வெட்டும் பெருமாள் ராஜா, அவர் மனைவி வீரலட்சுமி,
அரசு செய்த ராஜாக்கள் கூட்டத்தில் வெட்டும் பெருமாள் ராஜா 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 அவருடைய மனைவி வீரலட்சுமி வீரலட்சுமி வெட்டும் பெருமாளுக்கு அடுத்து வீரவன்யராஜன் ராஜன் வீரவன்யராஜனுக்கு அடுத்து ஆமா சேவக பெருமாள் ராஜா சேவக பெருமாள் ராஜாவுக்கு அடுத்து எங்க சுந்தரபாண்டிய ராஜா சுந்தரபாண்டிய ராஜாவுக்கு அடுத்து ஏ அப்பா சூரபக்த ராஜா ராஜா இப்படி அண்ணனும் தம்பியோ அந்த ராஜாக்கள் குலத்தில தர்ம நகரத்தே நம்ம மண்ணால கோட்டை போட்டா மழை பெய்ந்த கரையும் நம்ம கல்லால கோட்டை போட்டா கல்லால கோட்டை கட்டி கயத்தாரும ஊராதியில அதுல ஈய கோட்டை எதர கோட்டை எங்க வெட்டும் பெருமாள் ராஜாவும் இந்த வீர லட்சுமியாவும் மன்னனும் தேவியுமாக கயத்தாருமா நகரத்திலே ராஜாங்கம் பண்ணினார்கள் அப்படி ராஜாங்கம் பண்ணும் வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கும் வீரலட்சுமிக்கும் என்னை அலறையும் கோபூர அவருக்கு எதெல்லாம் ஒரு மண்டப சோழரையும் மங்கனமும் கட்டு மாளிகை என் வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கும் அமையா வீரலட்சுமி துரட்சிக்கும் அண்ணா பந்தடி மேடை வல்லாக்கு சாவேடி கோபுரம் முன்னால எங்க ராசாமார் மன்னருக்கு அவர்களுக்கு கொடிமரங்கள் தங்கத்தால கொடிமரங்கள் தங்கத்தால அண்ணா எல்லாத்துக்கும் பெரியவ எங்க வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கும் வீரலட்சுமிக்கும் கோடி கோபுரங்கள் நிறைந்திருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மெத்த வீடல்ல இருக்கிறது அண்ணா பொண்ணு உண்டு பொருளும் உண்டு பொன்னால பிள்ளை மண்ணு உண்டு மனையும் உண்டு அவருக்கு மனையாள மதள இல்ல அப்பேற்பட்ட வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கும் வீரலட்சுமிக்கும் கோடி செல்வங்கள் இருந்தும் குழந்தை இல்லா பாக்கியத்தோடு இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கும் வீரலட்சுமிக்கும் அண்ணா ஒரு குப்பத்து பசுவு மாடு ராஜாவுக்கு ராசாத்திக்கும் ஒரு குப்பத்து மாடுன்னு சொன்னா அது எத்தனை மாடு தெரியுமா? எத்தனை மாடு அண்ணா? 60 மாடு சேர்ந்தது ஒரு குப்பம். ஒரு குப்பம் அல்லவா? அந்த 60 மாடிலே ஒரு குப்பத்தில எங்க வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கும் வீரலட்சுமிக்கும் அண்ணா அதுல ஒரு காராம்ப குப்பத்து மாட்டில மலடாக நிற்குத. ஐயோ 60 மாட்டிலே காராம்பஸ்வானது 12 வருஷ காலமாக மலடு பட்டம் கட்டி நிக்கிறது. மலடாக நிற்கும் காராம்பசு மேல் வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கும் வீரவல்லிக்கும் ஆக நம்மதான் மலடானமே. நம்ம குப்பத்து காராம்பசும் மலடா நிக்க. இது கடவுள் சோதனையா சத்தி சோதனையா என்று வெட்டும் பெருமாள் ராஜாவும் வீரலட்சுமியும் கவலை கொண்ட காலத்தில் அந்த காராம்பசுவுக்கு 12 வருஷம் முடிந்து எல்லாம் 13ஆம் வருஷத்தில்
காராம்பசு வயத்திலதான் கடவுளோட சேலா கருவு சனித்திடுமா முற்றும் பெற்ற காராம்பசு 10வது மாத்தையில காராம்பசுவானதுதான் ஒரு கண்ணு ஒண்ணு ஈனிடுமா வெட்டு பெருமாளாச்சால் வீரலட்சுமியின் கவலை எல்லாம் மாறி 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 மற்றொன்றா மகிழ்ச்சி கொண்டார். 12 வருஷமாக காராம்பசு மலடா நின்னுத 13ஆம் வருஷத்திலே காராங்கன்று கன்று போட்டு விட்டது. இனி நமக்கு பிள்ளைக்கு பிள்ளையாக நமக்கு காராங்கன்று கிடைத்தது. காராங்கன்று கிடைச்சதுன்னு வெட்டும் பெருமாள் ராஜாவோ வீரலட்சுமி பெண்ண வேளும் ஆனந்தம் அடைவார அடைந்திருக்கும் காலத்தில என் வெட்டும் பெருமாள் ராஜாவுடைய குப்பத்து பசுக்களை மேய்க்கது குடும்பமார் கூட்டத்திலே குடும்பமார் குலத்திலே பிறந்தவர் யாரெல்லாம் தெரியுமா? யாரெல்லாம் என்ன? அவன் காலாண்டி குடும்ப மகன் ஏக கால குடும்ப. ஆமா, காலாண்டி குடும்ப மகன் ஏக கால குடும்ப. அந்த வெட்டும் பெருமாள் ராஜாவுடைய பசுக்களை எல்லாம் காலா குடும்பன் மேய்க்கணும் என்று அவன் மேய்ப்பாளியாக அந்த காராங்கன்றையும் ஈனிருக்க என்று அந்த காராங்கன்றைக்கு காலையிலே பால் சுரக்க விட்டு அந்த காராங்கன்றுக்கு பால் வயர் நிறைய அப்படி வயர் நிறைந்த போது காடெல்லாம் மாடு மேய்க்க வேணும் என்று எங்க ஏக கால குடும்பனானவர் அந்த குப்ப மாட்ட பத்தி கொண்டு ஏக கால குடும்பம் தானே ஒவ்வொரு காடாக மேய்த்து தவார மேய்ந்து வந்த மாடை எல்லாம் தாக விடை தீர்ப்பதற்கு அந்த ஏக கால குடும்பம் தானே ஏகத்தாறு ஆத்துக்குத்தான் பதுக்களை பத்தி கொண்டு அந்த கால குடும்பமாக ஏக கால குடும்பனுந்தான் மாடுகளை தண்ணிங்காட்டி தாக விட தீர்த்திடும் தாக விடை தீர்த்ததெல்லாம் அந்த சித்தா தங்கரையோரம் ஆலமர நிழலுக்குள்ள யாக கால குடும்பம் தான் பசுக்களை அமர்த்திருந்த பசுவில காராம்பசு ஆனது பாலெல்லாம் சொரக்குதையோ பசுவுக்கு நரம்பு எல்லாம் வலிக்குத நரம்பு எல்லாம் மாடுதாங்க காராம்பசு அந்த குப்பத்து பதுக்களத்தான் அந்த காராம்பசு விலைக்கிடுமா அது இண்டஞ்செடி முடுக்குதான் காராம்பசு
பாரம் முன்னா சிவலிங்கமும் குருலிங்கமும் இண்டஞ்செடி மூட்டுக்குள்ள வட்ட பாறைக்குள்ள முளைச்சிருக்கு முன்னால ஏகாரம் பசு வருகுதையா அந்த லிங்கத்து சரசிலதான் இந்த காரம் பசுவானதுதான் கன்றுக்கு பால் இல்லாம கன்றுக்குமே பால் இல்லாம பாலலிங்கத்துக்கு சொரக்குதையா பசுவந்தான யாக காலனுக்கு தெரியாமல் குப்பத்து மாட்டோ காலம் பத்து கூடினி பொழுதுதான் சாயுதுன்னு யாக கால குடும்பந்தான் பசுக்கள் எல்லாம் பத்தி கொண்டு ராதா தொழுவுக்கு வார பட்டிக்குள்ள பசுக்களை பத்தி வைத்தான் பத்தி வைத்த குடும்பம் தானே காரங்கன்றை அவுத்து விட்டான் அவுத்து விட்ட கண்ணுக்கு தான் காராம்பசு வயத்தில கொஞ்சம் கூட பாலி இல்ல கன்று குட்டி தொழுவுக்குள்ள கதறுதையா அம்மா அம்மா என்று அம்மாவே அம்மா என்று அந்த காராங்கன்று கூப்பிடுது காராங்கன்று சத்தம் கேட்டு வெட்டும் பெருமாள் ராஜா அவர் தேவி வீரலட்சுமி என்னடா நம்ம பசுக்காராங்கன்று 13வது வருஷத்துல இனியும் கன்றுக்கு பால் கொடுக்கலையோ நம்ம காராங்கன்று கதறுத அம்மா என்று கூப்பிடுத இந்த காராங்கன்று கூப்பிடும் சத்தத்தை காதிலே கேட்ட வெட்டு பெருமாள் ராஜாவும் வீரலட்சுமியும் அண்ணா பசுக்கட பட்டிக்குத்தான் ராஜாவும் ராசாத்தியும் தொழுவுக்குள் வாரார குப்பத்து பசுவில்தான் காராம் பசுவானதுதான் ராசாவுக்கு முன்னால பெற்றெடுத்த காரங்கன்ற பால் அங்க கொடுக்காமல் காலால எத்துதையா எத்துகிற நிலைமைகளை எங்க
ராசம் மன்னன் பாக்க கால குடும்ப ஏக கால குடும்ப நீ மாடுகளை மேப்பாளியாக பெரியவன் கெட்டிக்காரனா இருக்கியப்பா இருக்கியப்பா என்ன காராங்கண்ணுக்கு பசு பால் ஏன் கொடுக்கலை காலையா எத்துது விவரம் என்னப்பா இந்த கற்றை எத்தி உதறுதப்பா இந்த காராம்பசு எரதென்ன பாலை எங்க என்று என் வெட்டும் பெருமாள் ராஜா ஏக கால குடும்பங்கிட்ட கேட்கவும் கேட்ட போது இன்ன கண்ணுக்குட்டிக்கு பால் இல்லைன்னா நீ என்னடா மேப்பாளி என்ன மேப்பாளி நீ என்ன மேய்ச்ச மாட்ட இந்த பசுவில் உள்ள பாலை நீ இடையில யாருக்கும் கறந்து வித்தியாப்பா நீ இல்ல வேற யாரும் உனக்கு தெரியாம இந்த காராம்பசு பாலை கறந்தார்களா உனக்கு தெரியாம என்று வெட்டும் பெருமாள் ராஜா கேட்கவும் கேட்ட நேரத்துல அப்ப ஏக கால குடும்ப மகாராஜாவே எங்கிட்ட களவுன்னா பிடிக்காது திருடுன்னா எனக்கு ஆகாது ஆகாது மன்னா நான் ஏதோ நியாயத்துக்கு மேப்பாளியாக வந்திருக்கனே கால குடும்பன் மகன் ஏக கால குடும்பம் என்கிட்ட கள்ளம் இல்லை கவடம் இல்லை கொள்ளை இல்ல கொலை செய்ய வரவில்லை இல்ல சுவாமி நான் உண்ட வீட்டுக்கு கிண்டவம் பண்ண மாட்டேன் சுவாமி இது என்ன அறியாம தவறு நடந்திருக்க சுவாமி அதனால இந்த காராம்பசு பாலை நான் கறந்தம்னு கள்ளத்தனமா நினையாதங்க சுவாமி இது ஆபோ அநியாயம் நடந்தது அண்ணா இருக்காரே கோதண்டராமன் ராமன் அந்த அகிலாண்ட ஈஸ்வரிக்குத்தான் தெரியும் இந்த ராஜாவுக்கு முன்னாலே ஏக கால குடும்பம் உள்ளபடி சொல்லவும் சொன்ன போது அப்ப வெட்டும் பெருமாள் ராஜா வீர லட்சுமின்னு சொல்லுதா என்ன சொல்கிறார் ஐயா இது முதல் தடவை தவறாக ஆகிடுது இந்த தப்புக்கெல்லாம் நாங்கள் பொருத்தமப்பா ஏக கால குடும்பா இனி நீ பசுக்களை பதனமாக பார்க்கணும் அப்பா 13 வருஷத்திலே ஈணின காராங்கண்டை நாங்கள் பக்குவமா வழக்கமே இந்த ஒத்த ஒரு கண்ணி வளர்ந்துதானா எங்க வயத்திலே ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று ஏக கால குடும்பங்கிட்டு ராஜா உத்தரவு கொடுத்த போது அது மறுநாள காலையில குப்பத்து மாட்டை எல்லாம் மாடாக மேய்ப்பதற்கு ஏககால குடும்பம் தான் காட்டு வழி பத்திவா காட்டுக்குள்ளே ஒவ்வொரு காடாக பத்திக்கிட்டு வரும்போது அவனுடைய கூட்டாளி மேப்பாளி ஆமா அவன் கூட சேர்ந்த கூட்டாளிகள் திருமல குடும்ப மகன் ஆமா நஞ்ச குடும்பம் இந்த ஏக கால குடும்பம் கூட கூட்டாளி மேப்பாளியாக ஒன்றாக சேர்ந்து மாடுகளை காடு கரைகள் எல்லாம் மேய்த்தான் பில்லு கண்ட இடமெல்லாம் அப்ப கூட்டாளி மேப்பாளிட்ட சொல்லுதாரு